கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆராதனைக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை நாம் எல்லாரும் ஒருமித்து கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதித்தபடியாய் நாம் செல்வோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அருமையான பரலோகத்தின் பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரை, உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடி உம்முடைய துதியை சொல்லி வர எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் இந்த 3வது ஓய்வு நாளில் ஆராதனையை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றைக்கு நிரம்பி வழிவதாக. இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், கேட்க போகிற வசனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எந்த மாம்ச கிரியைகளும் எங்கும் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்களுடைய ஆளுகைகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தார். துதிகளை மையெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்வோடு கெஞ்சி கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆராதனையில் எல்லாரும் பயபக்தியோடு கூட நாம் பங்கு பெறுவோம். உட்கார்ந்திருக்கிற இடத்துல பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உற்சாகமாய் பாடல்களின் மூலமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒருவரை அருள்மொழிவாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். நன்றி நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி நம் ஆண்டவரை சற்று நேரம் துதிப்போம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இல்லாதவீராக, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக, எங்கள் மத்தியிலே உடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா காலை வேளையில் அப்பா இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய அருள் ஏராளமாக எங்கள் வாழ்க்கையில் பெய்யத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாளில் அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகளும் மகிமைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை நாட்களில் அப்பா அப்பா இசை கருவிகள் எல்லாம்
உம்மை ஆராதித்த நாட்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, oh Lord, you will not give importance to the instruments and the musicians. You give importance to the praise and worship. நீ இசை கருவிகளுக்கோ அல்லது ஆண்டவரே இசை கலைஞர்களுக்கோ அல்ல ஆண்டவரே, மனிதர்களாகி நாங்கள் உம்மை உயர்த்தி துதித்து எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு உம்மை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தாவே, நீ மகிமை பொருந்தினவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் துதிப்போமா? வாயில திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வீட்டில் இருந்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் உற்சாகமாய் பாட போகிறோம். அலங்கார வாசலாக நாம் பிரவேசித்து வந்து நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், வந்து கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், வந்து கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சி தந்திடுமே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. கைகளை தட்டி எல்லாரும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழு
தான் பார்க்கிற ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நீர் எங்களுக்காய் மரித்தீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே பாவ நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் அனுப்பினார் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய குமாரனாகிய உலக ரட்சகரை இந்த பூமியில் அனுப்பினது நிமித்தம் நாங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அடைந்தோமே. இப்படிப்பட்ட பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. கீபோர்டு இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் கைகளிலே 10 நரம்புகள் கொண்ட இசை கருவியை இந்த கைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கீபோர்டு நான் வாசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா? இந்த கீபோர்டு இது நம்ம சபையில் தெரியணும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இதோ பெருமைக்காக அல்ல. பல வருடங்களாகிவிட்டு இந்த கீபோர்டு வாங்கி, இந்த கீபோர்டு கொஞ்சம் ரிப்பேரில் இருக்கு. ஆனாலும் நம்முடைய இருதயம் ரிப்பேர் ஆகலை. இந்த லாக்டவுன் நிமித்தம் ஓய்வு நாள் ஆராதனை அப்படி ஆகலை. எந்த ஒரு காரியமும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக இல்லை. பிரியமானவர்களே, இன்னொரு பாடலை பாட போகிறோம். இந்த கிருபைகளை தாங்கினதற்காக உமக்கு நன்றி, இந்த கிருபைகளை தாங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி, இந்த கிருபைகளை தாங்கினதே வல்ல கிருபைக்காக, நல்ல கிருபைக்காக நம்ம துதிக்கிறோம் என்று சொல்லி கைகளை தட்டி நாம் பாடி துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இல்லங்களிலே இருந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே வல்ல கிருபைக்காய் நன்றி, ஆண்டவரே மாறாத கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நம்ம நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, கண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, கண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. இந்த கிருபை என்னை தாங்கிடுதே, என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, இன்னொரு கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அக்கினியின் சூளையில் வந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, இன்னொரு கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலவித சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் உடைய கிருபை தாங்கிறதை எண்ணி நாம் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் நாங்கள் நசுங்கி போகாமல் எங்களை காத்துடைய கிருபையை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, பலவித சூதனைகள், பலவித நெருக்கங்கள், பலவித கண்ணீரின் பாதைகளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய கிருபையாய் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் கைகளை உயர்த்தி உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதே என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. கைகளை உயர்த்தி பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பாவத்தை கிருபை தாங்கினதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோம் பண்ணிக்கோங்க. நம்ம சபையார் எல்லாரும் திருமணம் நடத்த ஜோம் பண்ணுவோம். என்ன தெரியுமா? இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள ஆண்டவர் ஒரு அருமையான கீபோர்டை நம்ம சபைக்கு கர்த்தர் எப்படியோ தேவையை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக நான் சொல்லலை, சபைக்காக நான் சொல்லுகிறேன். I'm talking for church, not for me, not for Mahimidas, but I'm talking for Good News Revival Church. Because ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நாம் நேர்த்தியாய் ஆராதிக்க வேண்டும். நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை வைத்து நம்ம ஆண்டவரை நேர்த்தியாய் ஆராதிக்க வேண்டும். ஜோம் பண்ணுங்க. ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை இந்த வர்ஷிப் டைம்ல, இந்த ஆராதனை வேலையில ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இந்த சபைக்கு இது லாக்டவுன் முடியறதுக்குள்ள ஒரு சூப்பர்வான கீபோர்டு கிடைக்கும். ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிக்கணும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. இருந்ததெல்லாம் ரெண்டு கைதான். அதை வைத்துக்கொண்டு ஆண்டவரை மகிமையோடு ஆராதித்தார். அதை வைத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பலமாக அசைவாடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒருவர் உண்டு. அவரை போல வல்லமையும் பராக்கிரமும் இருக்க தேவனை உலகத்தில் எங்கே சென்றாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையில் தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கைகள் உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, நீ பரிசுத்தரப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சொல்லுவோமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் ஊட்டும் ஐயா. கைகளை உயர்த்தி எல்லாம் கேட்போமா? என்னை ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் ஊட்டும் ஐயா அனல் ஊட்டும். ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா. இசைக்கருவிகள் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் ஆராதிப்போம். ஏனென்றால் நீங்கள் உள்ள ஜீவ சுவாசத்தை எங்கள் நாசியிலே வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. இங்கே உங்களுடைய ஆத்மாவை வைத்திருக்கிறீரே. உங்களுடைய தீபமாகிய ஆவியை நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா துதிக்கிற மகிமை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே துதிக்கிற மகிமையை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் வீடுகளில் இருந்து நல்ல சத்தமாய் கைகளை தட்டி இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. நீங்க தான்ப்பா துதிக்கிற மகிமைக்கு பார்த்துது, நீங்க தான்ப்பா கனப்புகழ்ச்சிக்கு பார்த்துதரா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் இருந்து அவரை ஆராதிக்க அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்தாலும் இந்த வீடுகள் தான் நமக்கு ஆலயமாக இருக்கிறது. ஆகவே நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னபடி இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு கதவு அடைபட்டாலும் பல கதவுகளை திறக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடி அவருடைய துதியை சொல்லி வர ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதன்முறையாக இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் நீங்கள் இதை குறித்து தெரியப்படுத்துங்கள். அவர்களும் வருகிற வாரங்களிலே உங்களோடு கூட இணைந்து நம்மோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உதவியாக இருப்போம். ஆகவே ஆலயத்திலே ஆராதனை இல்லை என்பதற்காக நாம் விட்டு விடாதபடிக்கு ஆராதனை எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் ஆலயத்தில் நடக்கிறதை போல இடம்தான் வித்தியாசம். எல்லாரும் நீங்கள் உற்சாகமாய் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். ஆராதனையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆலயத்திலே நாம் எப்படி நாம் போய் ஆண்டவரை ஆராதிப்போமோ அப்படி நல்ல ஆடைகளை அணிந்து தலையெல்லாம் நல்லா சீவி நல்ல முறையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். லுங்கியோ அரக்கால் சட்டைகளோ அல்லது நைட்டிகளோ போட்டுக்கொண்டு அங்கே உட்காரப்படாது. பயபக்தியோடு கூட நீங்கள் இருந்து ஆராதித்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார். ஆகவே செல்போன்கள் இருந்தால் நாங்கள் அங்கே எடுத்து அப்புறப்படுத்தி வைத்து விடுங்கள். ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த ஆராதனை மூலமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே முதன்முறையாக இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரலையில் அருமையான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்னுடைய பெயரை போட்டாலே ஒவ்வொரு நாளும் தியான வசனங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி அளவில் உங்களுக்கு அந்த தியான வசனங்கள் வரும். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்து அதில் உள்ள சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் அங்கே உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அதை வாசித்து நீங்கள் பயனடையுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரை
ஆசீர்வதிப்பார். ஒரு நாட்களிலே நேரலையில் நாம் வாலிபர்களுடைய கூட்டம், சகோதரிகளுடைய கூட்டங்கள், இன்னும் சகோதரர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் நடைபெற நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதுவும் நடைபெறும். அதற்குள்ள கர்த்தர் எல்லா வாசல்களையும் திறந்து கொடுத்து நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆலயங்களிலே வந்து நாம் ஆண்டவரை மையப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மதிமதியமாய் ஆசீர்வதிப்பார். ஆலய ஆராதனை நின்று போய்விட்டது என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி வனாந்தர வழியாய் போய்விடக்கூடாது. நாம் இன்னும் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்ற ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கு ஆலயத்தில் அதிகாலையில் 5:30 முதல் 6:30 மணி வரைக்கும் இங்கே ஆராதனை நடக்கிறது. எந்த விதமான கொள்ளை நோய் வந்தாலும் அது நிற்கவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் விசேஷமாக அந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். காலையில் 5:30 முதல் 6:30 மணி வரைக்கும். இப்போ அநேக இடங்களிலே ஊரடங்காக இருக்கிறது, அநேகர் வேலைக்கு செல்லுகிறதில்லை. ஆகவே நீங்கள் தவறாமல் இதற்காக பயந்து போய் நம்ம போனால் என்ன ஆயிடுமோ என்று சொல்லி பயந்து போய் இல்லாதபடிக்கு காலையிலே 5:30 மணி ஆராதனையில் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க ஆலயம் திறந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். ஆகவே பேர் தெரியாத அநேகர் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். உங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு தெரிந்த பெயர்களை நாம் இப்பொழுது சொல்லுகிறோம். அவர்களுடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இன்றைக்கு அருமையான தம்பி விஜய் வர்கீஸுக்கு பிறந்த நாள். எல்லா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். வருகிற 22ஆம் தேதி துபாயில் இருக்கிற எங்கள் மகன் வின்சென்ட்டுக்கு பிறந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படியே 20ஆம் தேதி ஆங்கில ஆராதனைக்கு வருகிற சகோதரர் சுரேஷ் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய மகளுக்கு பிறந்த நாள். அதற்காக நாம் செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிள்ளைகளை நிம்மதியமாய் ஆசீர்வதிக்க நாம் செல்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செல்கிறோம். நாங்கள் பெயர் தெரியாத புதியதாக வந்திருக்கிற யாராகிலும் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டிலே நீர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த பிள்ளைகள் கரங்களை உயர்த்திய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அப்படி திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் 128ஆம் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறதை போல கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்து அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவரை வட்டி கடக்காரன் சாப்பிடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட நீர் உதவி செய். குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுகிற விஜய் வர்கீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன வயதிலே இருந்து, பிறந்ததிலே இருந்து உண்மை அண்டிக் கொள்ளும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அன்பிலே வளர அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, உனக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்திருக்கிறேன். ஓய்வு நாள் பள்ளியிலே நல்ல மாணவனாய் சிறந்து விளங்க கர்த்தர் அவனுக்கு கொடுத்த எல்லா கருவிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமுவேல் எப்படி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டாலும் அப்படி இவன் பிரியமாய் நடக்க ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஆண்டவரே, கடுமையான கொள்ளை நோய் காலங்களிலேயும் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, அவனுக்கு தேவையான சகலத்தையும் கட்டளையிட்டு இதுவரைக்கும் நீங்கள் வழி நடத்தினீங்க. இனியும் இந்த வரப்போகிற புதிய வருஷத்தை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொன்னி ஆண்டவரே மோசையோடு கூட பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்னே செல்வதாக, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட தங்கி இருப்பதாக 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே பார்க்கிறபடி நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரத்தக்கதாக உதவி செய்யும். யோசேப்பு இருந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ அப்படி ஆண்டவரே அவன் இருக்கிற வீடு, அவனுடைய பெற்றோர்கள் கூட உடன் பிறந்த சகோதரி, இன்னும் உறவினர்கள் எல்லாரும் இவன் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தரணும். கல்வி ஞானத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் அவனை நிறைத்தருளபடி நாங்கள் தொடர்ந்து அவனுக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, அப்படியே வின்சென்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நேசிக்கிற பிள்ளை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த துபாய் பட்டணத்தில் இருந்தாலும் வருகிற 22
2ஆம் தேதி புதிய ஒரு வருஷத்தை காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறேன். கடந்து வந்த பாதைகளெல்லாம் பாடுகளும் பாரங்களும் பலவித நெருக்கங்களுமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறதுனால சமாதானத்தை எடுத்துக்கொடாதபடிக்கு கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறேன். அவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவனுடைய மனைவி ரம்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அந்த இடத்திலே சாட்சியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை நினைக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நினைத்து அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கிய தெய்வம். அப்படி கடந்த ஆண்டுகள் எல்லாம் எத்தனையோ இக்கட்டுகள் நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் நீர் காத்து வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் செய்த எல்லா உதவிகளையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆலயத்தில் நான் அநேக காரியங்களை நற்கரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் சமுதாயத்திற்கு அநேக நற்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, அவனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் தாமே ஆண்டவரே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஏசாயா 58:11 பார்க்கிறபடியே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னபடி நாங்கள் சபையால் உன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரோடு கூட இருப்பதாக. அவன் மூலம் ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, உடைய கிருபை அவரோடு கூட இருந்து இந்த உலகத்திலே காண்கிற எல்லா தீங்குகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாக்கப்படுங்க. புதிய வருஷத்தை நீ நன்மையால் முடிசூட்டி கொடுங்க. அவனுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் நானும் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உமக்காக வைராக்கியமாய் உறுதியாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறாக. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அவன் இந்த மொபைலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது இந்த ஊழியத்திற்காக, இந்த ரெக்கார்டிங்காக ஆண்டவரே தியாகமாய் வாங்கி கொடுத்தது. இந்த ஊழியத்தை உதவியாக இருக்கிற அவனை ஆசீர்வதித்தார். அநேக ஊழியங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவே, அப்படியே சுரேஷுடைய மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray for Dr. Suresh and Alekia. Father God, we thank you for this wonderful daughter you have given to them. Be with her continuously as they are going to celebrate their first birthday tomorrow. Let your presence be there and bless the child, O God. When you are in the world and the parents brought their children and you took the children in your hand and blessed them. So we pray, let your blessing hand touch the child and bless them. We commit the whole family in your hand. Continuously be with them and bless them. In Jesus' name we pray. Amen. 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 கர்த்தர் எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். தேசத்தில் உள்ள நம்முடைய மாநிலத்தில் உள்ள நம்முடைய மாவட்டங்களில் உள்ள நம்முடைய தாலுகாக்களில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சுகத்தை கேட்கிறவர். பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக அவர் தண்டனை கொடுத்தாலும் நாம் இரக்கத்திற்காக கெஞ்சும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏக வேலைகளை இழந்து போயிருக்கிறார்கள், தொழில்களை இழந்து போயிருக்கிறார்கள், வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே புது வழிகளை திறந்து கொடுக்கட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை தேசத்திலே செய்யும்படியாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் செவிப்போம். தேசமே பயப்படாதே, மயங்கு களி கூற. தேசமே பயப்படாதே, மயங்கு களி கூற. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர்
தேவாதி தேவனே, அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போனபோது, ஆண்டவரே, பொல்லாத வழிகளுக்குள்ளே கடந்து போனபோது அவர்களுக்கு தண்டனையை அனுப்பி அவர்களை திரும்பவும் உம்முடைய சேர்த்து கொள்ளும்படியான நீர் அநேக காரியங்களை செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த நாளிலும் 2 நாளாகவும் 7, 14, 13, 14 சொல்லுகிறது போல, ஆண்டவரே, என் ஜனங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படி போல இந்த நாட்களிலே ஏராளமான ஜெபங்கள், ஏராளமாய் வாசிக்கிறார்கள், ஏராளமாய் கேட்கிறார்கள், ஏராளமான செய்திகள். ஆனால் தேவை ஒன்று, மனம் திரும்புதல் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போன்று மனுஷகுமாரன் ஒரு நாட்களில் நடக்கும் என்று சொன்னபடி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் காலத்திலே இருந்த ஜனங்கள் உணராதிருந்தார்கள். இன்றைக்கும் உணர்வு இல்லாமல் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ஆண்டவரை இதோடு கூட பழகிக்கொள்ளுங்கள் என்று உலகத்தார் சொல்லுகிறதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அபியாசப்படுத்தி கொண்டு நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டால், மனம் திரும்பி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்டால் எங்கள் தேசத்திற்கு நீர் சேமத்தை கொடுப்பீர் என்கிற இந்த பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் கையிலே நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் ஆண்டவரே, தேசத்திலே உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க. உம்மை அண்டிக் கொள்ளுகிற அந்த வாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, நானே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மை விட்டு உலக பிரகாரமாக இரவும் பகலும் ஓடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து தங்கள் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, தேசத்திற்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் எழுப்புங்க. உண்மையாய் உம்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, தேவாதி தேவனே, எங்களாலே தான் இது வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சரியாக ஆராதனைக்கு வருகிறதில்லை, நாங்கள் சரியாக உம்மை ஆராதிப்பதில்லை, உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறதில்லை. ஆண்டவரே, தியானித்தாலும் அதன்படி நாங்கள் நடப்பதே இல்லை. கர்த்தாவே, மன்னிப்பீராக, இரக்கம் செய்வீராக. எங்கள் மூலம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் தான் காரணம் என்பதை வேதம் எங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறதுனால எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சுயத்தை நாங்கள் சிலுவையிலே அடிக்கிறோம். இந்த வேளையில் தேவாதி தேவனே, கிருபை செய்வீராக. ஒரு பெரிய மனம் திரும்புதலை இந்த தேசத்திலே நீர் கட்டளையிடும்படியா தேசத்திலே இருக்கிற உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப, ஊழியர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வார்த்தையினாலே, நடக்கையினாலே, பார்வையினாலே, சிந்தனைகளினாலே, எத்தனையோ கிரியைகளினாலே உம்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற இன்றைக்கு ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே இருக்கிற எல்லா அட்டோழியங்களையும் மாற்றி ஆண்டவர் தாமையே ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. எல்லாரும் உணர்வடையும்படியான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, சிந்தையை உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வேலை இழந்து, கர்த்தாவே, தொழில்களை இழந்து, இயேசுவே, பல நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், மின்சார கட்டணம் செலுத்த முடியாமல், அன்றாட வாழ்க்கையை ஓட்ட முடியாமல் தேய்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உண்மை நோக்கி பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க. நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவாதி தேவனே, எங்கள் மாநிலத்திலே, எங்கள் மாவட்டங்களிலே ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தாலுகாக்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து இயேசுவே இந்த தண்டனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, நீர் கிருபை செய்யுங்க. எங்கள் முயற்சியினால இப்போ அங்கே குறைஞ்சி போச்சு, இங்கே குறைஞ்சி போச்சு. இந்த எண்ணங்களெல்லாம் இந்த ஜனங்களுடைய எண்ணங்களில் இருந்து மாற ஆண்டவர் உதவி செய்யுங்க. நீங்கள் இறங்காவிட்டால் எந்த மனுஷனும் எதையும் செய்து எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, அல்லேலூயா, இரக்கம் செய்யுங்க. எங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் தேசத்தில் உள்ள மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இந்த கொள்ளை நோயில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்க.
ஒவ்வொரு மாநிலத்திற்கும், இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இப்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னும் புதியதாய் இந்த கொள்ளை நோய் ஒருவரையும் அணுகாதபடி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியா அப்பா, இயற்கையான இந்த வாழ்க்கை நிலைக்கு மறுபடி திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் கருத்தாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கருத்தாய் செபிக்கிறோம். இயேசுவே, இயற்கையின் சீற்றங்கள் தேசத்தை அழித்து விடாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த பாம்பே பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு பாம்பே பட்டணத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை அழிந்து போகாதபடி அவர்களை நீர் காத்துக்கொள்வீராக. அப்படி வட மாநிலங்களிலே இந்த மழையினாலே, இயற்கையின் சீற்றங்களினாலே, பூமி அதிர்ச்சியினாலே தேசம் ஆண்டவரை அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் திறப்பிலே நின்று உடைய சமூகத்திலே இன்றைக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவரீர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லை பகுதிகளிலே ஒரு நல்ல பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுங்க. கர்த்தாவே, போர் வீரர்கள் நாங்கள் தேசத்தை பாதுகாக்கிறோம் என்று சொன்னாலும் கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி இருக்கிறதுனால காவலாளர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. எதிரிகள் உள்ளே வராதபடிக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை எங்கள் தேசத்திற்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நக்சலைட்டுகள், தீவிரவாதிகள் எல்லாரும் மனம் திரும்பி இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள இந்த நாட்களிலே நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் சபையாய் மன்றாடி செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு தேசத்திலே பஞ்சம் வந்து விடாதபடிக்கு வெட்டுக்கிளிகளிலே இருந்து விடுதலை கொடுத்துடணும். அப்பா, தேசத்திலே வெட்டுக்கிளிகளை அனுமதிக்காதீர்கள். எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகளை அனுமதித்ததை போல இந்த தேசத்திலே வெட்டுக்கிளிகள் இறங்கி வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படி ஒரு கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஊழியங்கள் எல்லாம் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாமே முடங்கி போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிறோம். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஆண்டவரே, அங்குமிங்குமாய் கடந்து சென்று சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நாட்களை ஆண்டவரே முடக்கி போட்டு விட்டார்களே. கிருபையா இறங்கி உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிருபையா இறங்கி உதவி செய்யுங்க. அந்த கிறிஸ்து எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடும் ஆயிரமான ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உலக நாடுகள் எல்லாம் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து தங்களை ஒப்பு கொடுக்க மனம் திரும்ப நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அல்லேலூயா. எல்லா உலக நாடுகளில் ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப உதவி செய்யும். எல்லாரும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல வேலைகளை கட்டளையிடுங்க. தொழிற்சாலைகள் இயங்கும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். எல்லா தொழில்களும் வியாபாரங்களும் திரும்ப நிலைக்கு ஆண்டவரே இயற்கை நிலைக்கு திரும்பி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருச்சபை பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. திகைத்து போய் நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சம்பளம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி உடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் வேதத்தில் இருந்து பகுதியை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 9. சங்கீதம் 9. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கிறீர்.
அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாய தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கைகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு ஒரு துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கர் தன் கைகளின் செய்தியை சிக்கிக் கொண்டார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. எழுந்திருந்தும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கருவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆகவே நாம் இந்த நாளிலே ஆலயத்தில் வந்து செலுத்த முடியாத சூழ்நிலைகளிலே நாம் காணப்பட்டாலும் நீங்கள் உள்ளத்திலே ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கையில் கொண்டு வந்தவர்கள் வேதாகமத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் தூர இடங்களிலே இருந்தாலும் அவர்கள் மனதிலே நியமித்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த ஏழை விதவை அந்த ஜீவனத்தில் உள்ளவைகளை எல்லாம் போட்டுவிட்டாள் என்று பார்த்ததை போன்ற ஒரு நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் கர்த்தாவை உற்சாகமாக கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னபடி அவருடைய பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து அவருடைய கரங்களை பெருக செய்யுங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. பல மடங்காக கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தூயவரை தரிசித்து தொழுகிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று ஓய்வு நாளிலே நாம் ஒருமித்து கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே ஆலயங்கள் வேகமாக திறக்கப்படும், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாரத்தோடு இடுக்கண்கள் நெருக்கங்கள் வந்த சமயத்தில் ஆண்டவரை தேடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி போல ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த நெருக்கங்களில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த துன்பங்களிலே இருந்து நாம் வேத வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏசாயா 49, 15, 16 வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் பெற்றோர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி மறக்க மாட்டாராம்? அவருக்கு வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை மறைந்து இருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை மறக்காதபடிக்கு உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். Can a woman forget a nursing child and not have compassion on the son of her womb? ஆகவே surely they may forget. அவங்க மறந்து போயிடலாம், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய பாடுகள், அவர்களுடைய கஷ்டங்கள். அதனாலே ஒருவேளை அவர்கள் தன்னுடைய பிள்ளையை கூட மறந்து போய்விடலாம், பாலகனை மறந்து போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீர்கள். ஆண்டவர் நம்மை மறந்து போவதற்கு அநீதியுள்ள தேவனே அல்ல. ஒருவேளை நெருக்கமான நேரமாக இருக்கலாம், உணவு கொடுக்க முடியாமல் இருக்கலாம், மின்சாரம் கட்ட முடியாமல் இருக்கலாம், அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கலாம், இல்லை பற்பல விதங்களிலே வாங்கிய இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியாமல் இருக்கலாம், நெருக்கி கொண்டிருப்பார்கள், வாடகைக்கு வீட்டுக்காரர்கள் நெருக்கி கொண்டிருப்பார்கள், வாடகை கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் அதனாலே தானே வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி பல விதங்களிலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், எங்கும் போக முடியவில்லை, வயோதிபர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை எதுவும் வாங்க முடியவில்லை. இப்படி ஒரு அடைப்பட்ட கதவுக்குள்ளே அல்லது ஒரு அறைக்குள்ளே நாம் சிக்கி தவிக்கிறதை போல இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகி போகவில்லை, அவர் நம்மோடு கூட தானே இருக்கிறார். அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் பயப்படாதீங்க. பெரிய அலைகள் கடலிலே வந்தது, அப்பவும் சொன்னார் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்றாரு, அலை பயங்கரமாக அடித்து கொண்டிருக்கிறதே, இயேசு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க அப்படின்றாரு என்று சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி போல நீ பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஒரு நாள் செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். நம்மை காக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இம்மட்டும் நம்மை காத்து வழி நடத்தினவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம், அவர் யாரை மறக்க மாட்டார் என்று பார்த்தோம். அவர் தம்முடைய ஜனத்தை மறக்க மாட்டாராம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர்கள் இவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் மறந்து போய் விடுகிறோமா? இல்லை, மறக்கிறதே இல்லை. அவங்களுக்காக பாரத்தோடு நாம் செபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்தார், மறந்து போகலை. நான் உங்களை எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தினேன், என்னுடைய வழிகளை எல்லாம் விட்டு நீங்கள் வழி விலகி போயிட்டீங்க, அதனால எப்படியும் சோரம் போங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுறல. அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை மேலே அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு இரட்சகனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்படி போல
சோதனைகள் வந்தால் சோதனைகளில் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிங்கிற அருமையான வேளையில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் நல்ல நாட்கள் வரும் நிச்சயமாய் வரும். இந்த அருமையான நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தூங்கி கழிக்கக்கூடாது. இந்த அருமையான நாட்களில் நல்ல சுறுசுறுப்பாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையிலே எழுந்து அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. முற்றிலுமாய் ஆலயங்கள் அடைக்கப்பட்டு போகவில்லை. காலையிலே ஆராதனை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. காலையிலே ஜெபம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. யாரோ வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களே என்று நீங்கள் பயந்து நடுங்கி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லது நான் இந்த வியாதியை கொண்டு போய் கொடுத்து விடுதேனோ என்று அவசியமே இல்லை. நல்ல பத்திரமாய் பாதுகாப்பாய் வந்து 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கதறி ஜெபித்தால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லி. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் தம்முடைய ஜனத்தை மறக்க மாட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யாரை? தம்முடைய பிள்ளைகளை அவர் மறப்பதில்லை, தம்முடைய ஜனங்களை அவர் மறப்பதில்லை. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்த ஜனங்களை ஆண்டவர் கைவிட மாட்டேன், தம்முடைய ஜனங்களை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். அவங்க எவ்வளவுதான் எனக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான நல்ல ஆறுதலான ஒரு மலையாள பாடலை நாம் கேட்போம். மிகவும் அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு நம்முடைய அப்பா நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும். அதைத்தான் நம்முடைய மன்னன் வருவார், நான் ஆயத்தமாக என்ன செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்திலே போய் சேர வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவன் மார்க்கமான தெய்வம், மத்தியனாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவனை இடும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, அவ்வளத்தை ராஜ்யம் செங்கடலில் நீ அன்று
தேவன் நம்மை விட்டு மறைந்து போகவில்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டாராம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், தம்முடைய ஜனத்தை மறக்க மாட்டாராம். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனத்தை நான் மறப்பேனோ, அவர்களை நான் மறக்கவே மாட்டேன். அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி, அவர்கள் பாடுகள் மத்தியிலே போகும்போது, அவர்கள் தேவைகள் மத்தியிலே போகும்போது, பண கஷ்டங்கள் படும்போது, வியாதி கஷ்டங்கள் படும்போது நான் அவர்களை கைவிடவே மாட்டேன் என்கிறார். எவ்வளவு நல்லா அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆம் என்றோ ஆமேன் என்று இருக்கிறதை நாம் பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறுவையின் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கேட்டாலும் கூட, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, பாவியோ பரிசுத்தவானோ, திருடனோ, கொள்ளைக்காரனோ, கொள்ளைக்காரனோ, நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரு பிரியம் என்ன? உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள வேண்டும், உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், உங்களை தமக்கு பிள்ளைகளாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், அது இன்னொரு பக்கம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்னுடைய ஜனமாய் என்னுடைய குடும்பத்தில் இருப்பது எனக்கு பிரியம். நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சம்பந்தத்தை தேடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பத்தை தேடுகிறோம். நீங்க பிரியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஜனமா இருந்தால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரார்த்தனை பகலுமா இந்த ஆண்டவரை விட்டு உங்க வீட்டில் தான் இந்த ஆராதனை நடக்குது, ஆனால் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆராதனையில் இல்லை. உங்களுக்கு ஒரு பாரமா இல்லை இதுவும் கொரோனாவை போல வாழ பழகி கொண்டோம் அப்படின்னு போகிறோமா? ஆபத்தான ஒரு காரியம். கொரோனாவோடு கூட வாழ பழகி கொள்ளலாம், ஆனால் ஆண்டவரோடு கூட இப்படி வாழ பழகினால் இது ஆபத்தான ஒரு காரியம் என்பதை தெய்வ வசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவ வசனம் சொல்லுகிறது, எல்லாமே அழிந்து போய்விடும். இந்த உலகத்துல பணம் அழிந்து போய்விடும், வேலை அழிந்து போய்விடும். காலாகாலங்களாக சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போய்விடும், உங்க தொழிலெல்லாம் முடிந்து போய்விடும், உங்கள் படிப்பெல்லாம் முடிந்து போய்விடும், கல்லூரிகள் திறக்கப்படாது, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படாது என்று சொல்லி இன்றைக்கு கண்கூடாய் பார்த்தும் கூட இன்னும் உணர்வு வராத ஒரு பெரும் கூட்டம் இன்னும் அலைந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. பழகி கொண்டார்கள், கொரோனாவோடு கூட வாழ்வதற்கு பழகி கொண்ட பெரும் கூட்டம். இது ஆபத்தான ஒரு கூட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம். மன்னன் வருவார், அவருடைய ஜனத்தை அழைத்துக் கொண்டு விடுவார், கைவிடவே மாட்டார். அவர் எதுக்கு கைவிட மாட்டார்? அழைத்துக் கொண்டு போவதற்கு கைவிடவே மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? அவருடைய ஜனத்தை கைவிட மாட்டார். கடைசி நாள் ஒரு நாள் கொரோனா குறைஞ்ச உடனே ஆஹா நாங்க பெரிய காரியம் செய்துட்டோம், கொரோனா குறைஞ்சு போச்சு. இல்ல, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஒரு கூட்டம் ஜனங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுகிறார்கள், இரவென்றும் இல்லை பகலென்றும் இல்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு தூரம் நெருக்கங்களும் பாடுகளும் பாரங்களும் வந்த போதும் கூட ஜெபிப்பதற்கு மனமில்லை. ஆண்டவரிடத்திலே திறப்பில் வாசலிலே நின்று அவரிடத்திலே கதறுவதற்கு மனமில்லை. இன்னும் மனதை கடினப்படுத்திக் கொண்டு நம்முடைய வழிகளிலே தான் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஒழிய. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. கைவிடப்பட்டு போய்விடவே கூடாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே சரி, நாம் அவருடைய சனமா இல்லாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஒரு நாள் வரும், அன்றைக்கு கைவிட்டு விடுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு முறை ஒரு திருடனை கோர்ட்டிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவன் என்ன செய்தான்? கொள்ளையடித்தான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞரும்
இவனுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். இவனை குறித்து சில நல்ல காரியங்களை செய்கிறார், படித்துக் கொண்டிருக்கிறான். இவன் அதை செய்து கொண்டிருக்கிறான், இதை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பலவிதமாய் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத வழக்கறிஞரும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பையனுக்கு என்ன தீர்ப்பு வரும் என்று சொல்லி. அவனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை இல்லை என்று சொன்னார். 10,000 ரூபாய் அபராதம் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? அவருடைய தகப்பன் கோர்ட்ல ஜட்ஜாக இருக்கிற அவர் சொன்னார். பட்சபாதம் கிடையாது. ஏன் புள்ள அப்படின்றதுனால, என் மச்சான், என் மருமகன் அப்படின்றதுனால பட்சபாதம்லாம் கிடையாது. தீர்ப்புன்னா தீர்ப்பு தான். வழக்கறிஞர் ஆச்சரியப்படுகிறார், ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படியாவது இவர் தன்னுடைய மகனுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு சின்ன தொகையை கட்டிவிட்டு போக சொல்ல முடியாது சொல்லுவார் என்று சொல்லி. ஆனால் ஓராண்டு சிறை தண்டனை. இவன் எங்கிருந்து இப்ப 10,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டுவான். ஆகவே ஜட்ஜு நீதிபதி சொல்லிவிட்டு இறங்கி போய்விட்டார். அவருடைய அறைக்கு போய்விட்டு அந்த கைதியை அழைத்துக் கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவரை அழைத்துக் கொண்டு வந்ததற்கு பிறகு அவருடைய கையில் 10,000 ரூபாய் கொடுத்து பணத்தை கட்டிவிட்டு, இனி பாவம் செய்யாத, இனி இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாது என்று சொன்னார். யார்? தன்னுடைய மகன். அவன் தன்னுடைய மகன் நீதியை மாற்றவில்லை, நியாயத்தை மாற்றவில்லை. அப்படித்தான் நம்முடைய நியாயாதிபதியாக கர்த்தர் வரும்போது யார் என்று பார்க்க மாட்டார். அவர் நிச்சயமாய் நீதியான நியாயத்தை இருப்பார். ஆண்டவர் பிரியமான ஜனமாக நாம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் காணிக்கை கொடுத்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ண, நான் ஆலயத்தில் நிறைய வேலை செய்து கொடுத்திருக்கிறேன். எல்லாம் ஒன்றும் எடுபடாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜனமா இருப்போம் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இங்கே, நான் என்னுடைய ஜனத்தை கைவிட மாட்டேன். 94 சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று திரும்பவும் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரை நெகிழ விடாமல் இருப்பார்? யாரை துவண்டு போக விடாமல் இருப்பார்? இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தற்கொலையே செய்து கொள்ளுகிறார்கள். இனி குடும்பத்தை நடத்த முடியாது என்று சொல்லி, அல்லது இந்த பொல்லாத இந்த கொள்ளை நோய் வந்துவிட்டதனாலே நான் இனி வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்தை அவர் நெகிழ விடாதபடிக்கு, தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி, அவர் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை, நீங்கள் அவருடைய ஜனங்கள், ஆகவே அவர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஏசாயா 49 அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை கழிவுறு, பர்வதங்களை கம்பீரமாய் விளங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். கைவிடாத தேவன், அவர் ஆறுதல் செய்வார். பயப்படாத, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, நீ தான் என்னை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறாய். உங்க வீட்டுக்குள்ள வந்து நான் பேசியும் நீ என்னை விட்டு என்னை கனம் பண்ணாதபடிக்கு நீ இஷ்டம் போல போய்கொண்டே இருக்கிறாய். நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த போதும், நீ உன்னுடைய வீட்டிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற போதும் கூட நீ அங்குமாக நடந்து கொண்டிருக்கிறாய், என்னை கர்வப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் நீ என்னுடைய ஜனமாக இருக்கிறதுனாலே நான் உனக்கு ஆறுதல் செய்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதல் அளிக்கிற தெய்வம் நம்முடைய கூடாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அல்லேலூயா. எப்போதாவது நாம் உணர்கிறோமா? எப்போதாவது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆறுதல் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய இல்லத்திலே இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை அவரை அவமதித்து சென்றால் நிச்சயமாகவே அவரும் நம்மை அவமதித்து விடுவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அருமையான கடைசி நாட்களிலே, இந்த கொடிய காலங்களிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1வது வசனத்திலே, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள். என்ன கொடிய காலங்கள்? பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க மாட்டார்கள் என்பதா? அல்லது கணவன் மனைவியை, அல்லது மனைவி கணவனை மதிக்க மாட்டார்கள், அல்லது கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கும் என்பதா கொடிய காலம்? இல்லை, ஆண்டவரை மதிக்காத ஒரு காலம் இந்த கொடிய காலம்.
அல்லேலூயா. இவ்வளவு சுற்றி சூழ இந்த பொல்லாத கொள்ளை நோய் வந்தாலும் கூட அது எங்கோ அங்கே வந்து கொண்டிருக்கிறது, அங்கே அடைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதை ஒரு முகக்கவசத்தை அணிந்து கொண்டு பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிற ஒழியம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அவரை கனம் பண்ணுகிற கனம், என்னுடைய வீட்டிலே காலையிலே ஜபம், என்னுடைய வீட்டிலே மாலையிலே குடும்ப ஜபம். நாம் எத்தனை பிள்ளைகள் வேலைக்கு செல்லவில்லை, எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பள்ளிக்கூடம் செல்லவில்லை, எத்தனை பிள்ளைகள் இன்று கல்லூரிக்கு செல்லவில்லை. நம்முடைய குடும்பத்தில் எத்தனை மணிக்கு நாம் எழுப்புகிறோம், எத்தனை மணிக்கு எழுந்து இந்த குடும்ப ஜபம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை விடுதலையாக்கும் என்று சொல்லி யாரோ ஒரு கூட்டம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த ஒரு கூட்டம் தான் போகுமே ஒழிய இந்த ஒரு கூட்டம் கடைசியிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே போய்விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் எச்சரித்துக் கொள்ள, திறப்பின் வாசலிலே யாரெல்லாம் நின்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர் பார்க்கும்படியாக இருக்கிறார். மோசே திறப்பின் வாசலிலே நின்று ஆண்டவரிடத்தில் மன்றாடியதனாலே மோசேயின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்க விண்ணப்பம், உங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமானால் அவரை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எதற்காக இதை அனுமதித்தார்? நீ இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறதுனாலே தான் அனுமதித்திருக்கிறார். இதிலும் கொடியதான காரியங்கள் இன்னும் வரப்போகிறது, அதுவும் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்கள் ஒரு பக்கம், சுற்றுச்சூழல இருக்கிற நாடுகளின் தந்திரமான வேலைகள் இன்னொரு பக்கம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப நமக்கு தேவை நோவாவின் காலத்திலே உணர்வுடையாமல் ஜனங்கள் இருந்தார்களே, அப்படி இல்லாதபடிக்கு நாம் உணர்வுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், நோவாவின் காலத்திலே என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்து நாம் திரும்பிக் கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். பல விதங்களிலே சிறுமைப்பட்டு என்று சொன்னால் அடிமைப்பட்டு போய்விட்டோம். இந்த உலகத்துக்கு வேலைக்கு அடிமை ஆயிட்டோம், பணத்துக்கு அடிமை ஆயிட்டோம், நல்ல பண்புகளுக்கு அடிமையாகல, உலக மாமிச இச்சைகளுக்கு அடிமை ஆயிட்டோம். அவங்க சிறுமைப்பட்டவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளியே வா, நீ வெளியே வா. என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்கு நான் எவ்வளவா பணம் கட்டி கொண்டு வந்துடுவேன். ஆமாம், அவர் ஏற்கனவே செலுத்தி விட்டார். கிரயத்தை எல்லாம் கல்வாரி செல்வையில செலுத்தி விட்டார். இன்றைக்கு நம்ம வெளியே வந்துடணும். இந்த சிறுமையில இருந்து, இந்த பொல்லாத உலக சிநேகத்திலே இருந்து வெளியே வந்துடணும். இந்த பொல்லாத மாமிச கிரியைகளிலே இருந்து வெளியே வந்துடணும். அது யாராக இருந்தால், ஊழியம் செய்கிறவர்களா, அட்டுழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வெளியே வந்தால் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், கம்ப்ளைண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்னை கைவிட்டார். சீயோன் யார்? அவருடைய ஜனங்கள் தான். கர்த்தர் என்னை கைவிட்டார். இல்லை, கர்த்தர் கைவிடவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னுடைய சுதந்திரத்தை நான் கைவிட மாட்டேன். நீ வழி தவறி போகிறதுனாலே தான், நீயே என்னுடைய கையில் இருந்து நீ வழிவிலகி போகிறதுனாலே தான் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். உடனே நமக்கு என்ன செய்தோம்? ஆமாம், ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார், ஆண்டவர் ஏன் நம்ம கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் உண்மையிலே நம்ம ஆராதிச்ச ஆண்டவர், நாம் எவ்வளோ தசம பாவம் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்குறோம், எவ்வளோ உழைச்சிருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடோ மறக்க மாட்டார். உண்மையான ஒரு ஸ்திரீ, ஒரு தாயாக இருந்தால் மறக்க மாட்டார். அவர்கள் மறந்தாலும், அந்த தகப்பன் மறந்தாலும், அந்த தாய் மறந்தாலும், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறேன். இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதும் சரிதான், ஏன் என்னை மறந்துட்டார்கள், என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லு. ஆனால் எசாயா 54ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். அதுக்குள்ள உனக்கு இந்த மாதிரியான எண்ணங்களோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்களோ ஒரு இமைப்பொழுதுதான். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற பண பிரச்சனைகள் தெரியும், நீ வட்டி கட்டி கொண்டு இருக்கிறது தெரியும், நீ இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறது தெரியும், அளவுக்கு மிஞ்சியே போன இமைப்பொழுதுமே நான் கைவிட்டு விட்டேன்.
என்கிட்ட கேட்டுட்டா கொண்டு போய் கொடுத்த, என்கிட்ட கேட்டுட்டா இதெல்லாம் செய்த, அதனால உன்னை இஷ்டம் போல நீ போய் விட்டு விட்டேன், இனிமே பொழுது நான் உன்னை விட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் திரும்பவும். நீ என்ன கூப்பிடணும், நீ என்னுடைய எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கூப்பிட்டார்களோ அப்படி நீ கூப்பிடணும். அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே, இதான் எனக்கு உன் மேல இருக்கிற கோபம், எல்லாமே உன் இஷ்டப்படி நீ செய்த, என்ன மதிக்கவே இல்லை. நான் உன் வீட்டுல தான் இருக்கிறேன், உன் வீட்டுல தலைவராக தான் இருக்கிறேன், நீ ஜெபம் தான் செய்யற, ஆனா என்ன மதிக்கல, உன் இஷ்டம் போலதான் செய்த. சமுதாயத்துல சம்பிரமமாய் வாழ்ந்து காட்டணும்னு ஒருத்தர் வாழ்ந்து காட்டுறது மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற. தாழ்மையா இரு, அன்பா இரு, இரக்கமுள்ளவனா இரு, உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்தவனா இரு. அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இந்த நாளிலே இன்னும் ஏராளமான காரியங்களை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை பார்த்தால், கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் காரணம். இது ஒரு சில காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். தேசத்தை கைவிடுவதற்கு தேசம் முற்றிலுமாய் அசிங்கப்பட்டு, தேசம் மிகவும் நாற்றம் எடுத்து பயங்கரமான காரியங்கள், ஐயோ சகிக்க முடியாது, மனுஷனே சகிக்க முடியாது. நாமே என்ன செய்கிறோம், சேனல்ல இப்படிப்பட்ட காரியங்களை வந்தால் திருப்பி விடுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய தீமையை பார்க்காத சுத்த கண்ணர், அவரும் நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார் ஒரு இமை பொழுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாமல் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு இமை பொழுது கைவிட்டாலும் காரணம் இல்லாமல் கைவிட மாட்டார். ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்ப வருவோம். அவரை குறித்து குறை சொல்லாதபடிக்கு, ஏன் இப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லாதபடிக்கு நாம் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை அறிக்கை செய்வோம். அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வரும்போது தான் நமக்கு திரும்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆகவே அவர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமல், தம்முடைய ஜனத்தை அவர் கைவிடாமலும் இருப்பார். அவர் அப்படி நம்ம எது வேணாலும் நம்ம செய்துட்டே இருப்போம், அவர் அப்படி கைவிடாமல் இருப்பாரா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நம்ம என்ன வேணாலும் செய்வோம், அவர் என்ன செய்வார்? கைவிடாமல் இருப்பார். அதனால அவர் கையே விட்டுட்டாரு, இப்போ என்ன செய்யறோம்? அவர் கை விட்டுட்டாரு, அவர் மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலே அது என்ன செய்தார்? அவர் சொல்லுகிறது, இமை பொழுது நான் உன்னை மறந்துட்டேன், உன்னை கைவிட்டேன். ஏன்? நாம் இங்கு பார்க்கிறோம், சங்கீத வாசியை கேட்ட வேத பகுதிகளை பார்க்கிறோம், அவர் யாரை கைவிட மாட்டார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கைவிட்டோன்னு தெரியுதா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு யாரும் உதவி இல்லை, வாடகை கொடுக்க முடியல, வேலை இல்லை, தொழில் இல்லை, இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு இக்கட்டான கேள்விக்குறியில நான் இருந்து கொண்டிருக்கிறேன். வேலை தான் செய்யறேன், ஆனா கம்பெனியில் சம்பளம் வரல. பல விதமான சூழ்நிலைகள். என்னுடைய வாழ்க்கை இத்தரம் நடக்கவில்லை. ஆண்டவர் இதை நிச்சயமாக கைவிடவே மாட்டார். இந்த காரியத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இதுதானே உங்க கவலை. இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப ஏன் நான் கஷ்டப்படுறேன்? அப்போ ஏன் கஷ்டப்படுறேன்? நான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கிறேன்னு, நான் அவரை விட்டு விலகி போயிட்டேன்னு, அவருக்கு பிரியமில்லாத ஜனமா மாறி போயிட்டேன்னு நம்மை சிந்தித்து பார்க்கணும். நம்மை உணர்வடைந்து, ஏன் ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துல ஆமா என் சொல்ல கேட்டா நீ இதெல்லாம் செய்யல, இல்ல உன் இஷ்டத்துக்கு நீ செய்துட்டே இருந்த, நான் என்ன செய்ய முடியும்? நீ சொல்ல கேட்டியா? கொஞ்சமாவது காத்திருந்தியா? நான் செய்யற வரைக்கும் காத்திருந்தியா? மாமிச இச்சைகளுக்கும், கண்களின் இச்சைகளுக்கும், ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் ஒப்பு கொடுத்துருக்கோம். அதனால தானே இந்த பிரச்சனை. எல்லாமே இதுதான் பிரச்சனை. நம்ம ஒன்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன தேடு, அப்ப நான் உன்னை கைவிட மாட்டேன். திரும்ப வா. போயிட்டாரு, பரவாயில்ல. மனாசே அப்படிதான் போயிட்டாரு. 55 வருஷம் ஆட்சி செய்தாரு, வேஸ்ட். ஆனா கடைசியில் என்ன செய்தாரு? பாபிலோன் ராஜா வந்து சங்கிலியை போட்டு பிடிச்சு கொண்டு போகும்போது அப்பதான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறாரு. அப்பவும் அவர் இறக்கம் பண்ணார். அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்பவும் இறக்கம் செய்தார். இறக்கம் செய்து திரும்ப அவன் தேசத்துக்கு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி இந்த நாளில்
ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மை மறக்க மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27:9-10 நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 27. அநேகர் இப்படி வசனங்களை எல்லாம் தவறாய் உபயோகப்படுத்துகிற எத்தனையோ பேர் உண்டு. எங்க அப்பா என்ன மறந்துட்டாங்க, எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்க, எங்க அண்ணன் என்ன மறந்துட்டாங்க என்று சொல்லி. சங்கீதம் 27:9-10 சொல்லுகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதே. அப்படின்னா மறைச்சிருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவர் விருப்பங்களாக செய்த அவர் மறைஞ்சுக்கிடுவார். நீர் கோபத்துடன் உங்கள் அடியை விலைக்கு போடாதையும், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் கிருபையா இறங்கி என்ன மன்னிங்க, கோபத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, விலைக்கு போடாதும், நீரே எனக்கு சகாயம், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிட விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறோம். கேட்போமா? என் ரட்சிப்பின் தேவனே, என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவனே, நீங்க என்னை கைவிடாமல் நான் காத்துக்கிறதுப்பா, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நான் செய்த குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னிங்க, செய்த குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னிங்க என்று சொல்லி. கொரோனா பாதிப்பு உலகம் முழுசும் இருக்குது. ஆனால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறதுக்கு பாதிப்பு இல்லை. இப்பவும் நடந்துட்டு இருக்கு. 50 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இரவு ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆலயம் திறந்து தான் இருக்குது. இல்லை போகக்கூடாது, போனால் அங்கே கொரோனா வந்துடும், இங்கே கொரோனா வந்துடும் என்று சொல்லி பயந்து 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 ஆகவே ஆண்டவரை விட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக போயிட்டு இப்போ கேட்குற உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. என்ன பயம்! ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்ன பயம்! சர்ச்சைக்கு வரல, வந்து ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஐயோ கொரோனா வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவாங்க? யாரோ கதறட்டும், யாரோ ராத்திரி பகலும் செய்யட்டும் அப்படின்னு. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. ஆமாம், அவர்கள் என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நிச்சயமாய் மறக்கவே விடமாட்டார். 1 நாளாகவும் 28:9 பார்க்கிறோம், நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். மத்தேயு 7:7 பார்க்கிறோம், நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவாய், நிச்சயமாய் நீ அவரை தேடினால் உனக்கு பதில் கொடுப்பார், நீ அவரை கண்டடைவாய். அவன் சகையை நாம பார்க்கிறோம், அவன் வீட்டில் உட்கார்ந்துட்டு எவ்வளவு பெரிய தனவான், எவ்வளவு வசதி உள்ளவன், அந்த இயேசு கொஞ்சம் வர சொல்லுங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்லை, தேடி போனான், இயேசுவை தேடி போனான், அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்க்க வாங்கியவர்கள் கூட தேடி போனான். ஆகவே சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. நான் உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், இதெல்லாம் இந்த எழுத்து வடிவத்தில் இப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோமா? என்னைக்கு போவோம் எப்போ போவோம்னு தெரியாது. அதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. இதெல்லாம் எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. இது வேத புஸ்தகம், இதை வாசித்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நிலையில வாசிக்கிறோமா? இல்லை இந்த வசனத்தை உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயோஜனப்படுத்தி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நிறைய காரியம் இருக்கிறது. நாம் கர்த்தரை தேடுகிறதுனா எங்கேயோ போய் எங்கேயோ மலமலையாக தேடுகிறது இல்லை. தானியேல் சொல்லுகிறான், நான் உபவாசம் பண்ணி என் தேவனை தேடுவேன் என்று சொல்லுகிறான். ஜபம் பண்ணுகிறது தான் தேவனை தேடுகிறது. ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். தேவதூதனே இறங்கி வந்து விட்டார். உங்களுக்கும் அப்படி செய்வார். கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, அவரை தேடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அப்படி அவரை தேடினவர் தான். எங்கே போய் தேடினாரு, எப்போ போய் தேடினாரு? சோதோம் அழிய போகுது, காலையிலே எழுந்து போயிட்டாரு. காலையிலே எழுந்து போய் பார்க்குறாரு, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. அவர் உடனே சொல்றாரு, 50 பேர் இருந்தால் அடிப்பீங்களா? இல்லை, அடிக்க மாட்டேன். 45 பேர் இல்லை, அடிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தால் அடிக்க மாட்டேன். 30 பேர் இல்லை, அடிக்க மாட்டேன். 20 பேர் இல்லை, அடிக்க மாட்டேன். 10 பேர் அடிக்கவே மாட்டேன். பேசுறாங்க. இதுதான் மொபைல். இப்படிதான் இருக்கணும். சும்மா நீங்க நம்ம பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறதல்ல. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க மொபைல்ல? பதில் வரல, அவங்க ஊன்னு சொல்லல அப்படின்னா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க?
கோபம் வந்து மொபைலை உடைச்சிட மாட்டோம். பேசிட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறார். ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவனை வழி வர சொல்லிட்டு பட்டணத்தை தீப்படுத்தி. நீங்கள் இந்த தேசத்தில் ஆபிரகாம் மாதிரி இருக்கிறீங்களா? கர்த்தர் தேடுறவங்களா இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகலத்திலும் ஆசீர்வதித்தார். எவ்வளவு நாளா இப்படி கடன் வாங்கிக்கிட்டே இருக்க முடியும்? பேங்க்ல இருந்து எவ்வளவு நாளா லோன் எடுத்துட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நாளா? கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை நம்பி இருக்கிறீங்களா? உங்க சம்பளத்தை நம்பி இருக்கிறீங்களா? உங்க வேலையை நம்பி இருக்கிறீங்களா? எதை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரித்து களி கூறுவார்களாக. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை கொடுத்து அனுபவ ரீதியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இக்கட்டு ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யக்கூடாது? நம்ம சோர்ந்து போய் கூப்பிட விழுந்துடக்கூடாது. பணத்தையோ பொருளையோ நாடியை நம்ம ஒப்பவை நம்முடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. கர்த்தரை தான் தேடி என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு ஊழியக்காரர் ஒருமுறை, மிகவும் நல்ல ஊழியக்காரர், தியாகமாய் ஊழியர் செய்கிறவர். ஆகவே பல கிலோமீட்டர்கள் நடந்து காடு வழியாக போய் ஒரு கிராமத்திலே ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார். நன்றாய் போய்கொண்டுதான் இருந்தது. கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு ஒரு நாள் அவர் திருவிருந்து கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த காடு வழியாக என்ன செய்கிறார்? போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது காற்றடிக்க ஆரம்பித்தது. ஐயா, ஆராதனை நடத்தணும், எப்படியாவது நான் போய் சேரணும், ஜெபம் பண்ணாரு. மழையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, இடி இடிக்கிறது, பயங்கரமா இடிக்குது, கொஞ்சம் ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க, எலியாவின் தேவரே என் ஜெபத்தை கேளும். எல்லாம் பயங்கரமா இன்னும் அதிகமாய் சோர்ந்து ஊற்ற ஆரம்பித்து விட்டது. இந்த திருவிருந்து பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் ரொம்ப பத்திரமாய் பாதுகாத்து கடைசியில போய் சேர்ந்தார். மழையோடு கூட போய் சேர்ந்து ஆராதனை நடத்திட்டு திரும்ப வந்து அக்கடான்னு படுத்துட்டாரு. என்னையா ஆண்டவர் என் ஜெபத்தை எங்க கேட்டார்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லையே. நான் கொஞ்ச நேரம் அந்த கிராமத்துக்கு போற வரைக்கும் இந்த மழையை நிறுத்தோம் அப்படின்னு சொன்னா மழை நிற்கல. பயங்கரமா இடியோடு கூட மின்னலோடு கூட இன்னும் அகோரமா அடிச்சுது. இந்த ஆண்டவர் எங்கையா இருக்காரு? இவர் கூடிய சேர்த்து என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கூப்பிடப்படுத்தார். கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் எவ்வளோ அவங்க கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்தார். 2 வாரியம் போய் நிற்கிறாங்க. என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் இன்னைக்கு உங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? நீங்கள் கிராமத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே மாற்றிட்டீங்க, கிறிஸ்தவங்களை மாற்றிட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஏதாவது வழி பண்ணிடணும்னு நாங்கள் வந்தோம். ஆனால் வழியில் மின்னல், பயங்கர இடி, உங்களை பக்கத்தில் வரவே முடியாதபடிக்கு நாங்கள் திசை மாறி போக வேண்டியதாகி போச்சு. அப்போ தான் நாங்கள் வளர்ந்தோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், உங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊற்ற ஆரம்பித்தது. என்னை பாதுகாப்பதற்காக, இந்த துஷ்டர்களிடத்தில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக ஆண்டவரை நீர் இந்த கடுமையான மழையை அனுப்பினேன், இடியை அனுப்பினேன். ஆனால் நான் அதை அறியவில்லை. ஆனால் என்னை முழுவதும் உடைய கற்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அங்கே ஒப்புக் கொடுத்தது ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. யாருக்கெல்லாமோ குறையப்படலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உங்க பானையிலே மாவும் உங்க கலையத்துல எண்ணெயும் குறையாது இருக்கும். அவள் செய்த அந்த காணானி, அந்த சார்பார் உதவி செய்த அவளுடைய அந்த நற்கிரியைகள் நிமித்தம், அந்த நம்பிக்கை நிமித்தமாக அங்கே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கணும். அதை ஆண்டவரை கர்த்தரை ஒப்பு கொடுக்குமா? கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை காலையிலே தேடுங்க, கர்த்தரை மாலையிலே தேடுங்க, கர்த்தரை எப்பொழுதும் தேடுங்க. ஆசா ராஜா 2 நாளாகமம் 26:5 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடிய நாட்களிலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அப்படின்னா அவன் தேடாத நாட்களிலே அவனுடைய காரியம் வாய்க்கவில்லை. கர்த்தரை தேடினால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். அவர் அற்புதம் செய்வார். வெறுமையா தேடினா மாத்திரம் போறாது, ஜெபம் பண்ணா போறாது. உள்ளம் மாறுதல் அடையணும்.
அதுதான் ஒரு எழுப்புதல். இன்னைக்கு நிறைய எழுப்புதலுக்கு ஜெபம் நடக்குது, எழுப்புதலுக்கு பலவிதமான ஆராதனைகள் அது இதெல்லாம் நடக்குது. ஆனால் மாறுதல் இல்லாததுனால எழுப்புதல் வந்தா மாறுதல் இருக்கும், மாறுதல் வந்தா அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எழுப்புதல் வந்தா மாறுதல் இருக்கும், மாறுதல் வந்தா எழுப்புதல் இருக்கும். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஆண்டவருக்காக உழைக்கிறதும் நாம் ஆண்டவர்களை ஜெபிக்கிறதும் நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொல்கிறார், யாரை கைவிட மாட்டார்? என்னுடைய ஜனத்தை நான் கைவிட மாட்டேன். அப்படின்னா ஏன் இவ்வளவு ஜனங்கள்லாம் இவ்வளவு? என்னை தேடுகிறவர்களை நான் கைவிட மாட்டேன். என்னை தேடுகிறவர்களை, அவசரத்திற்காக வந்து தேடுகிறவர்களை அல்ல, என்னை தேடுகிறவர்களை. ஆமாம், தானியேல் மாதிரி வழக்கத்தின்படியே மாறவே இல்லை. என்னதான் சிங்க கம்பியை கொண்டு வந்து காட்டினாலும், என்னதான் அக்கினி சூளையை கொண்டு வந்து காட்டினாலும், என்னதான் நீ வெந்து போவாய் என்று சொன்னாலும், என்னதான் சிங்கம் உன்னை சாப்பிட்டு விடும் என்று சொன்னாலும் நான் மாறவே இல்லை. நான் அவரை தேடினேன், நான் தேடிக்கொண்டே இருப்பேன். ஆமாம், எனக்கு ஒன்றும் வரல, கொரோனா என் வீட்டை தேடி வரல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அகந்தையாக நம்ம இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாக்கப்படும், வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீங்கள் கைவிடுகிறவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் அதிசயமாக உங்களை வழி நடத்துவார். உங்கள் பலத்தில் தான் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்களா எதையோ தேடிக்கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காலையில் 5:30 முதல் 6 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நிறுத்தப்படவே இல்லை. நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் அதிகாலையிலே வந்து ஆபிரகாமை போல தேடுங்க. ஆபிரகாமை கர்த்தர் சகலத்திலும் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய மகன் ஈசாக்கையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய மகன் யாக்கோபையும் கர்த்தர் பெருக பண்ணினார். உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர்கள். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிட வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார். நான் என்னை கைவிடவே மாட்டேன், உனக்காக நான் திரையில் செலுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடிக்கொள்வோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நானோ என் வீட்டாரோ உமையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கெஞ்சி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு மறுரூபம் தேவை. 12:2 சொல்லுகிறதை போல என்னை ஜீவபலியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மறுரூபமாக வேண்டும். நீர் வரும்போது நான் மறுரூபமாகுவதற்கு முன்பதாகவே என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதே மறுரூபமாக வேண்டும். ஆண்டவரே, நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த வேளையில கைவிடாத தெய்வமே, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, நீர் வரும்போது நான் கைவிடப்பட்டு போய்விடவே கூடாது. ஆயத்தம் இல்லாதவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களில் நான் இந்த கொள்ளை நோயை பார்த்து அஞ்சு நிற்காதபடிக்கு, இயற்கையின் சீற்றங்களை பார்த்து அஞ்சு நிற்காதபடிக்கு, தேசத்திலே வரப்போகிற யுத்தங்களை பார்த்து அஞ்சு நிற்காதபடிக்கு, கர்த்தாவை வெட்டுக்கிளிகளை பார்த்து நான் பஞ்சத்தை பார்த்து அஞ்சு நிற்காதபடிக்கு நான் உண்மையே நோக்கி இருக்கிறேன். ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ரொம்ப இரவு ஜெபத்தை எல்லாம் கேட்கிறது நல்லது, அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது. உங்க
உங்கள் வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு அதுதான் எழுப்புதல். உங்கள் வாழ்க்கை மாறணும். நீங்கள் அதுக்கு அப்பொழுதுதான் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை மாறினாதான் நீ என் ஜனம் என்று அவருக்கு வெட்கப்படவே கூடாது. உன்னை அவர் பார்த்து இவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லவே கூடாது, என் மகா இல்லைன்னு சொல்லவே கூடாது. சொல்லுவாரா இன்னைக்கு? சொல்லுவாரா இன்னைக்கு? இன்னைக்கு சொல்லுவாரா? சொல்லுவாரா? எல்லாரோட சமாதானமா இருக்கிறோமா? உலக ஆசைகளை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக நான் என்னை தியாகமாய் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? ஏழை எளியவங்களை நினைக்க முடியுமா? நினைப்பீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு போதும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவோமா? ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் வேலைகளை இழந்து குடும்பத்தில் பாடுபடுகிற ஏழை எளிய மக்களை நினைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. யாராவது முன் வருவோமா? பசியா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கொடுக்கறதுக்கு முன் வருவோமா? வந்த வருகிற பிள்ளைகளுக்காக நன்றி. இதுவரைக்கும் அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த 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 நாட்களிலேயும் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக வந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த நாட்களிலேயும் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கம்பெனிக்காரர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை. ஏழை எளிய மக்களை நினைங்க, ஏழை எளிய மக்களை நினைங்க. ஆதி திருச்சபையில சபை மூலமாக ஏராளமான உதவிகள் கொடுக்கப்பட்டு ஏராளமான ஏழை எளிய மக்கள் ஆதரிக்கப்பட்டார்கள். அப்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே, நான் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு வருகிறதிலே இருந்து ஒரு பகுதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவரை உடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன். நான் உழைக்கிறேன் அதற்காக என்று ஆண்டவருடைய கருத்திலே நம்மை தாழ்த்து ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரை நம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறவர்கள், அதனால் உடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவர்களுடைய ஆசீர்வதிப்பார். பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல மழைக்காலத்தை தந்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, இந்த ஊரடங்கெல்லாம் மாறி இயற்கை நிலைக்கு நீர் கொண்டு வர போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் திரும்ப அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். காரணம், அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் உண்மை தேடுவதற்கு முழுமனதோடு. நீங்கள் முழுமனதோடு அவரை தேடினால் அவரை காண்பீர்கள், அவரை கண்டெடுப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை குடும்பமாய் திரும்பி வர உதவி செய்வீராக. எப்பொழுதான தூக்க பிசாசுகளெல்லாம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடுகளிலே இருந்து இன்றைக்கு கடைசி மணி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடை பெற்று போவதாக, வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. 7 மணி வரைக்கும் தூங்குகிற பிசாசுகள் வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். 8 மணி வரைக்கும் தூங்குகிற பிசாசுகள், 9 மணி வரைக்கும் தூங்குகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த திருச்சபை பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இருந்து அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இருந்து வெளியே கடந்து போ என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு வறுமை இல்லை. தேவ பிள்ளைகள் பிரியமானவரை உன் ஆத்துமா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்றுதான் எங்களுடைய வாழ்க்கையை இருக்கிற ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க. உண்மை தேடுகிறவர்கள் முழு இதயத்தோடு உண்மை தேட நீங்கள் உதவி செய்யும். உங்கள் அன்பு கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நிலைகளெல்லாம் மாறட்டும். வேகமாய் ஆலயங்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் உற்சாகமாய் பண்டிகைகளை கொண்டாட, உற்சாகமாய் உடைய நாமத்தை கம்பீரமாய் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியா தீர்க்கதரிசியான விண்ணப்பம் பண்ணினதுனால ஆண்டவரே, அவருக்கு எல்லாமே அனுகூலமாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாமே நல்லபடியாக நடந்தது என்று சொல்லி அப்படி முழு இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த திருச்சபை பிள்ளைகள் அல்லது இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டேன் என்று சொன்னபடி யாரெல்லாம் உண்மை தேடுகிறார்களோ, உண்மையாய் உண்மை தேடுகிறார்களோ, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொன்னபடி உங்களுடைய பிள்ளைகளை விசாரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நம்மையும் நம்ம உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும்
நம் அனைவரோடும் திருச்சபை பிள்ளைகள் யாவரோடு உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் அருள்நாதர் இயேசு திரும்ப வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சமாதானத்தோடு கூட விளைப்பார்கள். மீண்டும் நாம் சந்திக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.